2 சொரக்காய் காய்ச்சிருக்குது. சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், கெட்டியாக இருக்குது. தட்டைக்கொட்டையை வேவிச்சு வச்சுட்டேன், அதை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோட்டத்து அடுப்பாங்கரையில் என்ன செய்ய போகிறோம்னா, தட்டைக்கொட்டையும் சொரக்காயும் வச்சு தட்டைக்கொட்டை சொரக்காய் குழம்பு பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தோட்டத்து சொரக்காய் செடியில் 2 சொரக்காய் காய்ச்சிருக்குது. அதை பறிச்சுக்கலாம் வாங்க. பாருங்கள், எவ்வளோ பெரிய சொரக்காய் காய்ச்சிருக்குது. இன்னொன்று இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். பாருங்கள், 2 சொரக்காய் காய்ச்சிருக்குது. இதை வச்சு குழம்பு வச்சுக்கலாம். தட்டைக்கொட்டையை ஊற வச்சுக்கலாம் குழம்புக்கு. சொரக்காய் தோல் சீவி அரிஞ்சுக்கலாம். தோல் சீவி எடுக்கலாம். வெங்காயம் தொளிச்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான வெங்காயத்தை எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தொளிச்சுக்கலாம். வெங்காயத்தை கழுவி எடுத்து இலையில வச்சுக்கலாம். தக்காளியும் கழுவி எடுத்துக்கலாம். தக்காளியும் போடணும் குழம்புக்கு. தொளிச்ச வெங்காயத்தை அரிஞ்சுக்கலாம். வெங்காயத்தில் அரிஞ்சாச்சு. நீ தக்காளி அரிஞ்சுக்கலாம். தக்காளி அரிஞ்சாச்சு. நீ சொரக்காய் அரிஞ்சுக்கலாம். சீவி வச்ச சொரக்காயை அரிஞ்சுக்கலாம். சொரக்காய் பார்க்கறதுக்கு ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. 2ஆக கட் பண்ணதுக்கப்புறம் நீ இது சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை அரிஞ்சு வச்சாச்சு, தக்காளி அரிஞ்சு வச்சாச்சு, சொரக்காயும் அரிஞ்சு வச்சாச்சு, பூண்டு தொளிச்சிட்டேன், தேங்காயை திருவி எடுத்துட்டேன். நீ அடுப்பில் போட்டு எல்லாம் வணக்கலாம். அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு ஓலை எடுத்துக்கலாம். ஓலையில் பற்ற வச்சா தான் சீக்கிரம் தீ பிடிக்கும். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். காற்று வேறு ரொம்ப அடிக்குது. தீ பற்றமான்னு தெரியும். நீ சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். காய் போட்டுக்கலாம். முதல்ல அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயத்தெல்லாம் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் வேகிறதுக்கு. காவாச்சி வணங்கிருச்சு. கருவேப்பந்தலை போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். இனி வந்து தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வணங்க வரைக்கும் வணங்கட்டும். வணக்கிறதுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம்.
அடுத்து ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு கை போடுறேன். மிளகா 5-6 போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். சோம்பு 5-6 போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் வணங்கிருச்சு. நீ தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டேன், நீ வணக்கி விட்டுக்கிறேன் நல்லா. தேங்காய் வணங்கினதுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம். எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இனி இறக்கி வச்சுட்டு கொண்டு போய் ஆட்டிட்டு வந்துடலாம். அள்ளி போட்டு ஆட்டிக்கலாம். ஆட்டிக்கலாம். இது நான் சண்டல வரணும். ஓரமாக இருக்கக்கூடாது. ஆட்டியாச்சும் தோண்டிக்கலாம். ஆட்டின வரைக்கும் போதும், தோண்டிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. நீ வெங்காயத்தை போட்டுக்கலாம் வணக்கிறதுக்கு, தாளிக்கிறதுக்கு. வெங்காயம் வணங்கிருச்சு. இனி கருவேப்பிலையே மிளகாயும் போட்டுக்கலாம். வெங்காய மிளகா வணங்கிருச்சு. நீ அரிஞ்சு வச்ச சுரக்காய் போட்டுக்கலாம். அது நல்லா வணக்கி விடலாம். வணங்கட்டும் நல்லா. வணங்கிருச்சு. நீ அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி அலாசி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், கெட்டியாக இருக்குது. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், கெட்டியாக இருக்குது. காய் நல்லா வேகணும், அதுக்காக தண்ணி ஊற்றினா தான் நல்லா வேகும். இந்த மாதிரி தண்ணியாட்டம் இருக்கணும். இனி தட்டைக்கொட்டையும் போடுவோம். தட்டைக்கொட்டையும் போட்டால் கெட்டி ஆயிடுச்சு குழம்பு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. காயும் வெந்துருச்சு. நீ தட்டைக்கொட்டையை போட்டுக்கலாம். தட்டைக்கொட்டையை வேவிச்சு வச்சுட்டேன், அதை போட்டுக்கலாம். தட்டைக்கொட்டையை போட்டு கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். ஏன்னா தட்டைக்கொட்டை வேக வச்சு எடுத்துட்டங்காட்டி கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. தட்டைக்கொட்டை போட்டு நல்லா கொதி வந்துருச்சு. இனி கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிக்கலாம். சட்டியில் மட்டும்தான் இறக்கி வச்சாலும் கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அடுப்புலேருந்து இறக்கி வச்சாலும் கொஞ்ச நேரத்துக்கு கொதிச்சுட்டு இருக்கும். சரி வாங்க, இனி போய் சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம் வாங்க. நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.